இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனலில் வேகன்சி வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மாத்திரம்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி உங்களால் அப்ளை பண்ணவும் முடியும். இன்னொரு ரெக்வஸ்ட்டும் இருக்குது. இந்த சேனல் ஆரம்பித்து 1.5 years ஆகுது. வெறும் 361 சப்ஸ்கிரிப்ஷன் தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த சேனல் ஆரம்பித்தது எக்ஸ்க்ளூசிவாக படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும் படித்து முடித்து வேலை தேடிட்டு இருக்க அந்த ஜாப் சீக்கர் கம்யூனிட்டிக்காகவும் ஆரம்பித்தது. இது வரைக்கும் 361 பேருக்கு தான் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அப்படின்னும் போது அது வந்து ரொம்ப கம்மியான ஒரு நம்பர் ஆக்சுவலாக. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுத்து அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நிறைய பேருக்கு இந்த சேனல் ரீச் ஆகும்போது நிறைய பேருக்கு ஜாப் என்னென்ன அவைலபிளாக இப்போ இருக்குது அப்படின்ற இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அவங்க குவாலிஃபைடும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தால் அவங்களால அப்ளை பண்ண முடியும். ஏன்னா எல்லாராலையும் எல்லா பேப்பரையும் படித்து எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சேனல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிஜமாவே ஜாப் சீக்கர்ஸ்க்கு. ஸோ ப்ளீஸ் இந்த சேனல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வேகன்சி வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சுருக்கமாக செபின்வாங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 2025க்கான வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 2025 இயர்ஸ்க்கான வேகன்சி மொத்தம் 110 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன வேகன்சின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி பார்த்துருவோம். அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் இது ஆரம்பித்தது October 30th, 2025. அப்ளிகேஷன் லிங்க்கு November 28th வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். ஸோ November 28க்கு முன்னாடி 28ஓ இல்லை அதுக்கு முன்னாடியோ நீங்கள் அப்ளை பண்ணிடணும். இதோட செலெக்ஷன் அப்படிங்கிறது phase 1 phase 2 அப்படின்னு 2 எக்ஸாமினேஷன் இருக்குது. 2 எக்ஸாமினேஷனுக்கான கால் லெட்டரும் சரி, 2 எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான இன்டர்வியூ டேட்ஸும் சரி உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கும் உங்கள் பர்சனல் ஃபோன் நம்பருக்கும் நீங்கள் எது கொடுக்குறீங்களோ அதுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. phase 1 எக்ஸாமினேஷன் வந்து January 10th, 2026 அன்றைக்கி நடக்க போகுது. இந்த phase 1ல் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் phase 2ஓட ஹால் டிக்கெட் கிடைக்கும். அந்த phase 2 வந்து February 21st, 2026 அன்றைக்கி நடக்க போகுது. இந்த phase 2ல் பாஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வரும். இதுதான் ப்ரொசீஜர், செலெக்ஷன் ப்ரொசீஜர் இவ்வளோ தான். ஸோ வேகன்சியை பற்றி பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் ஸ்ட்ரீமில் மொத்தம் 56 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் ஸ்ட்ரீம் அப்படின்னும் போது நீங்கள் வந்து இன்ஜினியரிங் டிகிரி பண்ணியிருக்கலாம், இல்லை டிகிரி இன் லா பண்ணியிருக்கலாம், இல்லை மாஸ்டர் டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ பண்ணியிருக்கலாம். ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாவோ இல்லை வந்து கம்பெனி செக்ரட்டரியாவோ காஸ்ட் அக்கௌண்டண்ட்டாவோ கூட இருக்கலாம். இந்த சப்ஜெக்டோ இல்லை இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க எல்லாருமே இந்த 56 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. அடுத்தது லீகலில் மொத்தம் 20 வேகன்சி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது பேச்சுலர் டிகிரி இன் லா படித்தவங்களுக்கானது. நீங்கள் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படித்து பார் கவுன்சிலில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு 2 years அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 20 வேகன்சிக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதில் 22 ஓப்பனிங் இருக்குது இப்போது. பேச்சுலர் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களுக்கும், அதே நீங்கள் வந்து இதே சப்ஜெக்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் படிச்சிருந்தாலும் உங்களால் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எதுவுமே சொல்லலை, அதாவது போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. அடுத்தது ரிசர்ச்சில் 4 ஓப்பனிங் இருக்குது. நீங்கள் மாஸ்டர் டிகிரி இல்லை போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபினான்ஸ், மேத்தமெட்டிக்ஸ், குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ், ஸோ இந்த சப்ஜெக்ட்டு ஆர் இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்களா இருந்தால் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் வந்துட்டு இந்த ஒரு போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ், போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே சொல்லலை. அடுத்தது அஃபிஷியல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் 3 ஓப்பனிங் இருக்குது. மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி, சான்ஸ்கிரிட், அதே மாதிரி இங்கிலீஷை ஒரு சப்ஜெக்டாக ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டியூஷனில் படித்து ஹிந்தி டிரான்ஸ்லேஷன் பற்றி நல்லா தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த 3 வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். இன்ஜினியரிங் இன் எலக்ட்ரிக்கல், இதுக்கு வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, பட் எத்தனை வருஷன்றதை தெளிவாக சொல்லலை. பேச்சுலர் டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க இந்த 2 ஓப்பனிங்க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது இன்ஜினியரிங் இன் சிவில், இதில் 3 ஓப்பனிங் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்
ஆர் அதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படிச்சவங்க. அதே மாரி வந்துட்டு உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்டு, ஸ்ட்ரக்சரல் ரீஹேபிலிட்டேஷன் இதிலெல்லாம் ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா, இந்த 3 ஓப்பனிங்க்கு உங்களால அப்ளை பண்ண முடியும். இது இல்லாம நீங்க வந்து இந்த வேக்கன்சி இந்த 110 வேக்கன்சில நீங்க 2 விதமான ஜாப்க்கும் அப்ளை பண்ண முடியும் உங்களால. அதாவது கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சவங்க ஐடி அப்ளை பண்றீங்க. ஆனா ஜெனரல்ல வந்துட்டு ரிசர்ச்‌க்கோ இல்ல ஜெனரல் ஸ்ட்ரீம்லயோ உங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ ஆனா 2 தனித்தனி அப்ளிகேஷனும் 2 தனித்தனி ஃபீஸும் நீங்க கட்டி அப்ளை பண்ண முடியும் இது. அதே மாரி ஏஜ் கிரைட்டீரியா அப்டின்னும்போது 30 வயசு வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ன்னு சொல்லியிருக்காங்க. பட் அ ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் எல்லா கேட்டகரிக்கும் ரிலாக்சேஷன் அப்படின்னு குடுப்பாங்க ஏஜ். அந்த மாரி ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் இந்த வேக்கன்சிக்கும் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு. ஏஜ் ரிலாக்சேஷன் வேணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, நான் குடுத்துருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்லயோ இல்ல செபியோட வெப்சைட்லயோ போயிட்டு, நீங்க உங்க ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து நீங்க என்ன கேட்டகரியில எதிர்பார்க்குறீங்களோ, அதுக்கான ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அத போய் பார்த்து உங்களுக்கு ஆப்ட்டா இருந்தா நீங்க அப்ளை பண்ண முடியும். மோட் ஆஃப் செலக்ஷன் அப்படிங்கிறது ஃபேஸ் 2 ஏற்கனவே சொன்ன மாரி ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 2 எக்ஸாமினேஷன். அதில பேப்பர் 1 அப்படின்றது உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா 100 கொஸ்டின் இருக்க போது 60 மினிட்ஸு. அதில மினிமம் நீங்க வந்து 30% மார்க் எடுக்கணும். அதாவது 100 மார்க்குன்னா 30 மார்க் கண்டிப்பா எடுக்கணும். அப்பதான் குவாலிஃபை ஆவீங்க. இந்த க எ இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அப்படிங்கிறது ஜெனரல் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் செக்டார்ஸ் பத்தியும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் பத்தியும், குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூட் பத்தியும், டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் பத்தியும் இருக்க போது. இதில 30 மார்க் அட்லீஸ்ட் வாங்கினவங்களுக்கு, அதாவது 30% வாங்கினவங்களுக்கு தான் பேப்பர் 2 போறீங்க. பேப்பர் 2ல ஃபினான்ஸு, அக்கவுண்டன்சி, மேனேஜ்மென்ட், காமர்ஸு, லீகல் படிச்சவங்களுக்கு லீகல் சம்மந்தப்பட்டது, சிவில் படிச்சவங்களுக்கு சிவில் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸு, அதே மாரி வந்துட்டு கம்ப்யூட்டர் சயன்ஸ் படிச்சவங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ். ஸோ இந்த மாரி கொஷின்ஸ் இருக்க போது, மொத்தம் 100 மார்க்குக்கு 40 மினிட்ஸு. அட்லீஸ்ட் இதில 40% மார்க் எடுக்கணும். எக்ஸாம்பிள் 100 மார்க் அப்படின்னா, மினிமம் நீங்க 40 எடுத்தா தான் நீங்க வந்து குவாலிஃபை ஆவீங்க. அடுத்தது வந்து இதில நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமா இருக்கு. நீங்க ராங் ஆன்சர் எழுதினீங்கன்னா 1/4 மார்க் வந்து உங்களுக்கு கண்டிப்பா மைனஸ் பண்ணுவாங்க. பேப்பர் 1ஆ இருக்கட்டும், இல்ல பேப்பர் 2ஆ இருக்கட்டும். 2த்துக்குமே மைனஸ் மார்க்ஸ் அப்படின்றது இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாரி 30% வந்து ஃபேஸ் 1ல எடுக்கணும். அதில எடுத்தா தான் 30 ஆர் அபவ் 30 எடுக்கிறவங்களுக்கு தான் ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் எழுத வாய்ப்பு கிடைக்கும். ஃபேஸ் 2ல 40% மினிமம். 40 ஆர் அபவ் 40 எடுக்கணும். சாரி. 40 ஆர் அபவ் 40 எடுத்தவங்களுக்கு தான் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ பேப்பர் 1ல வந்து நான் அந்த ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன்ல 2 விதமான பேப்பர் நீங்க எழுத போறீங்க. ஒண்ணு ஜெனரலா ஒரு ஸ்ட்ரீம்ல எக்ஸாம் எழுதிட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன மாதிரியான வேலைக்கு எலக்ட்ரிக்கலா, சிவிலா, இல்ல கம்ப்யூட்டர் சயன்ஸோ அப்படின்னா, அந்த அந்த உங்களோட சப்ஜெக்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்ட்கான கொஸ்டின்ஸும் இருக்க போகுது. ஸோ அதுக்கான அந்த டீட்டெயில் இது எல்லாமே குடுத்துருக்காங்க டேபிள். நீங்க அத பார்த்து எந்த மாரியான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத அந்த சிலபஸ் வச்சு நீங்க படிச்சுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேஸ் 1க்கும் சரி, ஃபேஸ் 2க்கும் சரி தனித்தனி ஹால் டிக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரே ஹால் டிக்கெட்ட ஒண்ணும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இத பத்தி அவங்கவங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ம். நான் வந்து ஒரு 2 வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்க. நான் எப்படி வந்து ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் 2 பேப்பரா எப்படி எழுதுறது அப்படின்னா, கண்டிப்பா எழுத முடியும். வேற வேற ஷிஃப்ட்ல வந்து அவங்க அந்த எக்ஸாமினேஷன் நடத்த போறாங்க. ஸோ நீங்க வந்துட்டு ஃபேஸ் 2வ பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த இதுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, எத்தன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, தனித்தனியா உங்களால எக்ஸாம் எழுத முடியும். அதுக்கேத்த மாரி ஷிஃப்ட்ல உங்கள அலாட் பண்ணி குடுப்பாங்க. ஃபேஸ் 2லயும் உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கு. ஸோ அதுக்கேத்த மாரி நீங்க இந்த ராங் ஆன்சர்ஸ் எழுதுறத நீங்க கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, நெகட்டிவ் மார்க்கிங் வந்து உங்களால குறைச்சுக்க முடியும். உங்களோட பேப்பர் எழுதுற பேப்பர் அப்படின்றபோது ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னா, இங்கிலீஷ்ல எழுதலாம். இல்ல ஹிந்தி மாத்திரம் தான் தெரியும்னா, ஹிந்தியிலயும் உங்களால எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். இன்டர்வியூ அப்படின்றது உங்களுக்கு தனியா உங்கள கூப்பிடுவாங்க. ஃபேஸ் 2ல பாஸ் பண்ணப்புறம் உங்களுக்கு தனியா கூப்பிடுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூக்கான அந்த வெயிட்டேஜ் மார்க்கையும் எடுத்து, உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பீரியன்ஸ்க்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு 3.75 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 25% அதுக்கான மார்க் வந்து குடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெயிட்டேஜும் சேர்த்து தான் உங்கள
செலக்ட் பண்ண போகிறாங்க. இதோடைய ஃபுல் லிஸ்ட்டு, ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவங்களுடைய அந்த ரெக்ரூட்மெண்ட் பேஜில் இருக்குது. நீங்கள் அதை பார்த்து ஃபுல்லாக படித்து பார்த்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க, ஆஃபீஸர் கிரேட் ஏல நீங்கள் செலக்ட் ஆகிங்கன்னா 2 இயர்ஸ் உங்களோட ப்ரொபேஷன் பீரியடாக இருக்க போது. இந்த ப்ரொபேஷன் பீரியட் வந்து இந்த இந்த ப்ரொபேஷன் பீரியட்க்கு அப்புறம் உங்களோட ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகும். ஸோ உங்களுடைய சேலரி அப்படின்னும்போது 1,26,100 ரூபீஸாக இருக்க போது. இதை தவிர உங்களுக்கு டிஏ, ஸ்பெஷல் அலவன்ஸு, கிரேட் அலவன்ஸு, ஃபேமிலி அலவன்ஸு, லோக்கல் அலவன்ஸு, இந்த மாதிரி நிறைய அலவன்ஸ் இருக்குது. எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து மும்பையில் தான் நீங்கள் உங்களோட ஒர்க் பிளேஸாக இருக்க போது. ஏன்னா செபி அப்படிங்கிறது மும்பை தான். ஸோ இதுக்கான எல்லா அலவன்ஸும் உங்களுக்கு இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் அகாமடேஷனும் அவைலபிளாக இருந்தால் உங்களுக்கு அதுக்கான இதுவும் தருவாங்க. பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கு, ஐ சம்மந்தமான உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ஸு, அதே மாதிரி கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ், ஹவுஸ் க்ளீனிங் அலவன்ஸு, ஸ்டாஃப் ஃபர்னிஷிங் ஸ்கீமு, இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது. அகாமடேஷன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு அவங்களே ரெசிடென்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. போஸ்டிங் அப்படின்றது நீங்கள் மும்பையில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க, செபியில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க. எக்ஸாமினேஷன் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டேட்லேயும் முக்கியமான எல்லா இடத்துலையும் வந்து அவங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, சேலம், விருதுநகர், வெள்ளூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், நாகர்கோயில், கன்னியாகுமரி இல்லை ஈரோடு, இத்தனை இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேஸ் 1 எக்ஸாமினேஷன் நடக்கும். ஃபேஸ் 2 அப்படிங்கிறது வந்து சென்னையில் மட்டும்தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நடக்கும். ஃபேஸ் 2 அப்படிங்கிறது கோயம்புத்தூர்லேயும் நடக்கும். சென்னை, கோயம்புத்தூர், மதுரை. ஸோ இந்த இடத்துலலாம் ஃபேஸ் 2 வந்து நடக்க போகுது. இதை தவிர முக்கியமான சிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா வந்து ஃபேஸ் 2 எக்ஸாமினேஷன் நடக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது ரூ. 1000 அப்படிங்கிறது அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கும், ஓபிசிக்கும், இடபிள்யூஎஸ்க்கும் 1000 rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி. எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு 100 rupees ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து நீங்கள் பே பண்ணணும். ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் வந்து எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, என்சிஎல், பிடபிள்யூபிடி கேண்டிடேட்ஸ்க்கு கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும் போதே இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்றத அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அந்த ட்ரைனிங் வந்து அலாட் பண்ணுவாங்க. இந்த அலாட்மெண்ட் எல்லாமே உங்களோட பர்சனல் இமெயில் ஐடிக்கும் உங்கள் ஃபோன் நம்பருக்கும் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் அப்படின்றது 2nd இல்லைனா 3rd வீக் ஆஃப் டிசம்பர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வர இமெயிலை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்ளிகேஷன் நீங்கள் எப்படின்னா அப்ளிகேஷன் இந்த செபியோட வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அங்கே ரெக்ரூட்மெண்ட் பேஜ் இருக்கும். அதில் உள்ளே போயிட்டு நான் சொல்கிறது இல்லாமல் இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படித்து பாருங்கள். அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆனப்புறம் நீங்கள் அவங்களே அப்ளிகேஷன் லிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத ஒன்று பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்டது, உங்களோட ஃபுல் நேமு, அப்பா அம்மா பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஃபீஸும் பே பண்ணிவிடுங்க. ஃபோட்டோகிராஃப் அப்படிங்கிறது அவங்க சொன்ன அந்த கேபியில் நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பீங்க. அது மாதிரி சிக்னேச்சர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் அது வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அவங்க கேட்குற அந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸையும் கட்டிட்டு அதுக்கான அந்த ரெசிப்ட்டு இது எல்லாமே நீங்கள் ஒரு காப்பியும் எடுத்து வச்சுக்கோங்க. இது எந்த விதத்துலேயும் இந்த ஹார்ட் காப்பியை வந்து நீங்கள் எதுவுமே அனுப்ப வேண்டாம். உங்களோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக மட்டும்தான் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அது உங்களோட பர்சனல் இருக்குது. இங்கே வந்து நான் அந்த லிங்க் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கீழே கொடுத்துருக்கிறது வந்து www.sebi.gov.in, அதாவது sebi.gov.inன்றது அவங்களோட வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட கெரியர் பேஜில் போய் நோட்டிஃபிகேஷனை படிக்கலாம். இல்லை மேலே நான் கொடுத்துருக்க லிங்க் வழியாக போயிட்டிங்கன்னா நேராக நோட்டிஃபிகேஷனுக்கே போயிடும். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அங்கேயே ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க் இருக்குது. அந்த லிங்க் டச் பண்ணி உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ண போகிற எல்லோருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லோருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன் கொடுத்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.